வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு கடலைக்கறி வைப்போம். இந்த கடலைக்கறி தோசை, சோறு, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும். முதல்ல உருளைக்கிழங்கு கடலையும் நல்லா அவிய போடுவோம். கடலை மசியணும். அந்தளவுக்கு நல்லா அவியணும். அதை அவிய போட்டு இங்கே நாங்கள் வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிப்போம். கூடவே ரொம்ப பிரியாணியில் கருவேப்பிலை, சோம்பு, கிராம்பு, கருவாப்பட்டை, வெந்தயம் எல்லாம் சேர்த்து நன்றாக தாளிப்போம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் தக்காளி பழம் போட்டு அதோட கறித்தூள் சேர்த்து தாளிப்போம். அவிச்ச கடையில் அரைவாசி எடுத்து வச்சுட்டு மிச்சம் அரைவாசியை உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு தண்ணியோட அப்படியே தாளிச்ச வெங்காயம் தூளோடு சேர்த்து சேர்ப்போம். அதோட உப்பும் சேர்த்து நல்லா கிளறுவோம். மூடி அப்படியும் கறி மூடி அவிஞ்சோடனே அங்கே அவிச்ச உருளைக்கிழங்குல நல்லா மசிச்சு போடுவோம். இப்போ மசிச்சு போடுறது தான் தோசை சாப்பிட்றதுக்கு களியாக இருக்கும். எடுத்து வச்சு அரைவாசி கடலையும் கிரைண்டரில் அரைச்சி போட்டு கறிக்க போடுவோம். உருளைக்கிழங்கு அவிச்ச உருளைக்கிழங்கு இந்த கடலை எல்லாம் மாவாக இருக்கும். கடலை உருண்டையாக இருக்கும். இப்போ தோசை சோறு தூளோட வச்சு சாப்பிட்றதுக்கு பச்சை தண்ணியாக இருக்கும். நல்லாயிருக்கும். இறக்கைக்கு கருவேப்பிலையை நல்லா வசக்கி போட்டு உரைச்சி சிறப்பு டேஸ்ட் பொடி போட்டு இறக்கலாம். டேஸ்ட் பொடி இறச்சிருக்கு தோல் போட்டது வீடியோவில் பொடி உடையில் நீங்கள் போட்டு வைக்கலாம். கறி நல்ல வாசமாக இருக்கும்.